ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது மரவள்ளி கிழங்குல 3 குச்சி இருந்ததுன்னா அதில் ஒரு குச்சி உடச்சிடுறது. ஏன்னா ஒரு வேளை குச்சிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே வளரக்கூடிய கிழங்கு அது அவ்வளோக்கும் பெருசாக வராது. ஏன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே மேலே இருக்கக்கூடிய குச்சியை அதிகமாக எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி 3 குச்சிகள் இருந்ததுன்னா அதில் ஒரு குச்சியை இந்த மாதிரி உடச்சி விட்டுறது. இதெல்லாம் சின்னதாக இருக்கும்போதே பண்ணியிருக்கணும். பருத்தி போட்டிருக்கணும் சொல்லணுமா, ஓட்டம் அதிகம். அதனால் இதில் கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது ஏப்ரல் மாதம் வந்ததில்ல வெயில், அந்த நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய பாதி குச்சி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. சரி அழிச்சிட்டு வேறு ஏதாவது பயிர் பண்ணலான்னா இருக்கிறதையும் அழிக்க மனசு வரல. ஸோ இது ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு குச்சி. இந்த அளவுக்கு கீழே கிழங்குக்கு போக வேண்டிய மொத்த சத்தும் மேலே இருக்க செடியை எடுத்துக்கிச்சுன்னா அப்புறம் கீழே செடி கிழங்குல என்ன இருக்க போகுது? இந்த மாதிரி ஒரே ஒரு குச்சி இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய கிழங்கு ரொம்ப நல்லபடியாக வரும். நல்லபடியாக வரும் அப்படின்றதையும் தாண்டி அதுக்கு தேவையான கவனத்தை செலுத்தணும். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து உடச்சிருக்கணும். இவ்வளோ பெருசு வர வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. இங்கே பருத்தி வேலை, பருத்தினா என்னன்னே தெரியாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பயிர் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் ஏற கட்டுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பருத்தினா என்னன்னே தெரியாமல் ஒரே நேரத்தில் திட்டத்தட்ட 2.5 to 3 ஏக்கர் பக்கமாக பருத்தி போட வேண்டியதாகிடுச்சு. ஆஃப் கிராசிங். அதனாலே சமாளிக்கிறது கஷ்டமாக போயிடுச்சு. மொத்தம் 15 ஏக்கர். சொந்த காடு தான் இல்லைங்க, குத்தகை காடு தான். சொந்த காடு என்ன மிஞ்சி போனால் 1 ஏக்கர் என்னமோ இருக்கும். மலையடி வாரத்தில் கிராமத்தில் இருக்குது. அங்கே போக தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் கூலி வேலையாட்கள் அங்கே கிடைக்க மாட்டாங்க. அதனால் நகர்ப்புறத்தில் ஊரை ஒட்டி, ஆத்தூர் டவுன் ஒட்டி ஒரு 15 ஏக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மக்காச்சோளம், பருத்தி, சன்னமல்லி, குண்டுமல்லி, முத்துமல்லின்பாங்க, பால்மல்லி, அது பருத்தி ஒரு 3 ஏக்கர். இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் எங்கிட்டு லாபத்தை எதிர்பார்க்குறது?
எதுவுமே அளவோடு வச்சுக்கிட்டா தானே இருக்குது.